வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மக்களவைத் தேர்தல் வேட்புமனு தாக்கலில் 655 மனுக்கள் நிராகரிப்பு. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ பேட்டி. யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதில் மக்கள் தெளிவாக உள்ளனர் என பிரதமர் மோடி பேச்சு. சுதந்திர போராட்டம் தொடங்கிய இடத்திலிருந்து பிரச்சாரம் மேற்கொள்வதாகவும் பெருமிதம். பெரிய வியாழனை முன்னிட்டு மக்களவைத் தேர்தலை ஒத்திவைக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். அரவக்குறிச்சி உள்ளிட்ட 3 தொகுதிகளுக்கு ஏப்ரல் 18ஆம் தேதி இடைத்தேர்தல் நடத்த உத்தரவிட முடியாது என உச்சநீதிமன்றம் திட்டவட்டம். திமுக ஆட்சிக்கு வந்தால் விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும் என மு.க. ஸ்டாலின் வாக்குறுதி. மோடி அரசால் தமிழகத்தில் ஒரு ஸ்மார்ட் சிட்டி கூட உருவாக்கவில்லை எனவும் விமர்சனம். கர்நாடக அமைச்சர்கள் வீடுகளில் வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை. மத்திய அரசின் பழிவாங்கும் அரசியல் நடவடிக்கைக்கு பணிந்துவிட மாட்டோம் என குமாரசாமி பேட்டி. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதில் மக்கள் தெளிவாக உள்ளனர் என தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், ஜம்மு காஷ்மீர் ஆகிய 3 மாநிலங்களில் இன்று பிரதமர் மோடி சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். ஒரே நாளில் பல்வேறு கூட்டங்களில் பங்கேற்கும் பிரதமர் மோடி பொதுமக்களிடையே உரையாற்றுகிறார். உத்தரப்பிரதேசத்தின் மீரட் நகரில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிய பிரதமர் மோடி பாஜக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். அப்போது பரப்புரையாற்றிய அவர், சுதந்திர போராட்டம் மீரட்டில் இருந்து தொடங்கியதால் தான் தேர்தல் பிரச்சாரத்தை மீரட்டிலிருந்து தொடங்கியுள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதில் மக்கள் தெளிவாக உள்ளதாகவும் பிரதமர் மோடி பரப்புரையாற்றினார். இன்றைய சூறாவளி பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு ஒடிசாவில் நாளை பிரச்சாரம் மேற்கொள்ளும் பிரதமர் மோடி நாளை மறுதினம் அசாம் மற்றும் அருணாச்சல பிரதேசத்திலும் வாக்கு சேகரிக்க உள்ளார். நாட்டு மக்களிடையே பிரதமர் மோடி உரையாற்றியது நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான விவகாரம் என்பதால் தேர்தல் நடத்தை விதிகளுக்குள் வராது என தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பிரதமர் மோடி நேற்று நாட்டு மக்களுக்கு நிகழ்த்திய உரையில் விண்வெளியில் நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் செயற்கைக்கோளை தாக்கி அழிக்கும் மிஷன் சக்தியை இந்தியா வெற்றிகரமாக நிகழ்த்தியிருப்பதாக தெரிவித்தார். இந்த சாதனை மூலம் எலைட் சூப்பர் கிளப் எனப்படும் நாடுகள் வரிசையில் அமெரிக்கா, ரஷ்யா, சீனாவுக்கு அடுத்த இடத்தில் 4வது இந்தியா இடம்பெற்றிருப்பதாக பிரதமர் மோடி கூறினார். இந்நிலையில் விஞ்ஞானிகள் சாதனைகளை வைத்து பிரதமர் மோடி தேர்தல் ஆதாயம் தேடக்கூடாது என விமர்சித்த எதிர்க்கட்சிகள் தேர்தல் விதிமீறல் என்று கூறி தேர்தல் ஆணையத்திலும் புகார் அளித்தனர். இதனையடுத்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய தேர்தல் ஆணையம் பிரதமர் மோடியின் உரை குறித்து ஆராய துணை தேர்தல் ஆணையர் சந்தீப் சக்சேனா தலைமையில் ஒரு குழு ஒன்றை அமைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த குழுவினர் பிரதமர் மோடியின் உரையை ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்யும் என்றும் கூறப்படுகிறது. இதனிடையே நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான விவகாரம் என்பதால் இது தேர்தல் நடத்தை விதிகளுக்குள் வராது என தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாஜக என்ற படகு மூழ்குவதை காப்பாற்றவே பிரதமர் மோடி மிஷன் சக்தியை கையில் எடுத்துள்ளதாக மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக டுவிட்டரில் பதிவிட்டுள்ள செய்தியில், ஆராய்ச்சி, விண்வெளி மேலாண்மை மற்றும் வளர்ச்சி ஆகியவை ஆண்டுதோறும் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது என குறிப்பிட்டுள்ளார். ஆனால் மிஷன் சக்தி பயன்படுத்தி பிரதமர் மோடி வழக்கம் போல மக்களிடம் நன்மதிப்பை பெற முயல்வதாக குற்றம் சாட்டியுள்ள மம்தா, உண்மையில் இதற்கு தகுதியுடையவர்கள் நமது விஞ்ஞானிகள் மற்றும் ஆய்வாளர்கள் என சுட்டிக்காட்டியுள்ளார். மிஷன் சக்தி வெற்றி குறித்த உரை பிரதமர் மோடியின் மற்றொரு நாடகம் என்றும் தேர்தலுக்காக இதுபோன்று விளம்பரத்தை தேடுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பிரதமர் மோடியின் நடவடிக்கைகள் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறும் செயல் என மம்தா பானர்ஜி கூறியுள்ளார். மத்தியில் பாஜக ஆட்சி காலாவதியாகும் நேரம் வந்துவிட்டதாகவும் பாஜக என்ற படகு மூழ்குவதை காப்பாற்றவே பிரதமர் மோடி மிஷன் சக்தியை கையில் எடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மோடி மீது தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்க உள்ளதாகவும் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை ஏப்ரல் 2ஆம் தேதி அக்கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி வெளியிடவுள்ளார்.
மக்களவை தேர்தலுக்கான அறிக்கை தயாரிக்கும் பணியில் காங்கிரஸ் மேலிடம் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. ஏற்கனவே ஏழை குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 72,000 ரூபாய் வழங்கப் போவதாக ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். அதை காங்கிரஸ் கூட்டணி பிரச்சாரம் செய்து வருகின்றன. இந்நிலையில் ஏப்ரல் 2ஆம் தேதியன்று காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட உள்ளது. டெல்லியில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் தேர்தல் அறிக்கையை கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி வெளியிடுகிறார். அந்த தேர்தல் அறிக்கையில் ஏழை குடும்பங்களுக்கு 72,000 ரூபாய் உள்ளிட்ட ஏராளமான சலுகை வாக்குறுதிகள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 25 கோடி பேருக்கு மாதந்தோறும் 6,000 ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்தும் திட்டம், இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டு அதிகரிப்பு, பிற்படுத்தப்பட்ட இளைஞர்கள் தொழில் தொடங்க நிதி உதவி, இளைஞர்கள் தொழில் தொடங்க அரசிடம் அமைதி பெறும் முறை ஒழிப்பு உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகள் இடம்பெறும் எனவும் கூறப்படுகிறது. தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலை தள்ளி வைக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் மற்றும் 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் ஏப்ரல் 18ஆம் தேதி நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அன்று கிறிஸ்தவர்கள் புனித வெள்ளிக்கு முந்தைய நாளில் பெரிய வியாழன் பண்டிகை கொண்டாடப்படுவதால் தேர்தலை தள்ளி வைக்க வேண்டும் அல்லது கிறிஸ்தவ பள்ளிகளில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடிகளை வேறு பள்ளிகளுக்கு மாற்ற வேண்டும் என தமிழ்நாடு பிஷப் கவுன்சில் தலைவர் அந்தோணி பப்புசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். கிறிஸ்தவ பள்ளிகளில் வாக்குச்சாவடிகள் அமைக்கும் போது தேர்தல் ஆணையம் அப்பள்ளிகளை தங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்துக் கொள்வதால் வழிபாடு செய்ய முடியாத நிலை ஏற்படும் எனவும் அந்த மனுவில் கூறப்பட்டிருந்தது. இது தொடர்பான வழக்கு விசாரணை இன்று நடைபெற்றது. விவாதங்களுக்கு பின்னர் மக்களவைத் தேர்தலை தள்ளி வைக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுடன் விடுபட்ட 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தேர்தல் நடத்தும்படி உத்தரவிட முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள 39 மக்களவைத் தொகுதிகளுக்கும் வரும் 18ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்படுகிறது. அத்துடன் காலியாக உள்ள 21 சட்டமன்ற தொகுதிகளில் 18 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்தப்படுகிறது. ஆனால் தேர்தல் வழக்குகளை காரணம் காட்டி அரவக்குறிச்சி, ஒட்டப்பிடாரம், திருப்பரங்குன்றம் ஆகிய தொகுதிகளுக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்படவில்லை. தற்போது இந்த 3 தொகுதிகள் தொடர்பான தேர்தல் வழக்குகள் முடிவுக்கு வந்துவிட்டதால் தேர்தலை நடத்த எந்த தடையும் இல்லை. இதையடுத்து 3 தொகுதிகளிலும் ஏப்ரல் 18ஆம் தேதி இடைத்தேர்தல் நடத்த கோரி திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது 3 தொகுதிகளில் ஏப்ரல் 18ஆம் தேதி வாக்குப்பதிவு நடத்த முடியுமா என தேர்தல் ஆணையத்திடம் உச்சநீதிமன்றம் கருத்து கேட்டது. ஆனால் அவசர கதியில் தேர்தல் நடத்த முடியாது என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஒரு வேட்பாளர் 2 தொகுதிகளில் போட்டியிடலாமா என கேட்டு தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரிக்க உச்சநீதிமன்றம் சம்மதித்துள்ளது. மக்களவை மற்றும் சட்டசபை தேர்தலில் ஒரு வேட்பாளர் 2 தொகுதிகளில் போட்டியிடுவதை அனுமதிக்கக்கூடாது என பாஜக செய்தி தொடர்பாளரும் வழக்கறிஞருமான அஸ்வினி குமார் உபாத்யாயா உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இதற்கு தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து பதில் அளிக்கப்பட்டது. அதில் ஒரு வேட்பாளர் 2 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என 2004 மற்றும் 2016இல் தேர்தல் ஆணையம் பரிந்துரை செய்ததாகவும் மத்திய அரசு இதை ஆதரிப்பதால் இந்த நடைமுறையில் மாற்றம் ஏற்படுத்த முடியவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளது. இதுகுறித்து மத்திய அரசுதான் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என மனுதாரர் வேண்டுகோள் விடுத்தார். இதனையடுத்து இந்த வழக்கு 2 வாரங்களில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தேர்தல் நேரத்தில் பாஜக மற்றும் காங்கிரஸ் தலைவர்களின் வீடுகளில் வருமான வரி சோதனை நடத்தி மத்திய அரசு மிரட்டி பார்ப்பதாக கர்நாடக முதலமைச்சர் குமாரசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கர்நாடகாவில் மதசார்பற்ற ஜனதா தளம் மற்றும் காங்கிரஸ் தலைவர்கள் வீடுகளில் வருமான வரித்துறையினர் திடீரென சோதனை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக பெங்களூரின் பல்வேறு இடங்களில் நேற்றிரவு வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனைகளை மேற்கொண்டனர். சோதனையின் போது பாதுகாப்பிற்காக வழக்கம் போல் மாநில காவல்துறையை கோராமல் மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் உதவியுடன்
சோதனை நடத்தியிருப்பதாக குமாரசாமி குற்றம் சாட்டினார். மத்திய அரசு பழிவாங்கும் நோக்குடன் அரசியல் தலைவர்களின் வீடுகளில் வருமான வரித்துறையை ஏவவிட்டு சோதனை நடத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக காங்கிரசுக்கும் மதசார்பற்ற ஜனதா தளத்திற்கும் நெருக்கமான தொழிலதிபர்களை குறிவைத்து இந்த சோதனைகள் நடத்தப்படுவதாகவும் மத்திய அரசின் நடவடிக்கையை எதிர்த்து மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா செய்தது போன்று கர்நாடகாவிலும் தக்க பதிலடி கொடுப்போம் என குமாரசாமி எச்சரிக்கை விடுத்தார். மத்திய அரசின் பழிவாங்கும் அரசியல் நடவடிக்கைக்கு தாங்கள் பணிந்துவிட மாட்டோம் என்றும் அவர் கூறியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மக்களவைத் தேர்தலில் 932 வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டதாகவும் 655 வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்ட அவர், கரூரில் அதிகபட்சமாக 43 பேர் போட்டியிடுகின்றனர் என்றும் நீலகிரியில் குறைந்தபட்சமாக 10 பேர் வேட்பாளராக போட்டியிடுகின்றனர் என்றும் தெரிவித்தார். 1587 total nominations filed, 655 rejected, 932 validly nominated. Highest Karur parliamentary constituency, 43. Lowest number validly nominated candidates, 10 Nilgiri. தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தேர்தல் பறக்கும் படையினரின் அதிரடி நடவடிக்கையால் 50 கோடியே 74 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் 233 கிலோ தங்கம், 356 கிலோ வெள்ளி பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். தேசிய நெடுஞ்சாலைகளில் 20 சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகளில் 43 சுங்கச்சாவடிகள் அமைக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. மத்திய சாலை போக்குவரத்து துறை சார்பில் சாலை கட்டமைப்பு மற்றும் பராமரிப்பு பணிக்காக சுங்கச்சாவடிகளில் வாகன கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் உள்ள 43 சுங்கச்சாவடிகளிலும் தரத்துக்கு ஏற்ப ஒவ்வொரு விதமான கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. தேசிய நெடுஞ்சாலைகளில் 20 சுங்கச்சாவடிகளில் 5 முதல் 15 ரூபாய் வரை கட்டணம் உயர்த்தப்படுகிறது. அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் இந்த கட்டண உயர்வு அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பல்வேறு இடங்களில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் நடத்திய வாகன சோதனையில் 4,23,000 ரொக்கப்பணம் மற்றும் தங்கம், வெள்ளி பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன தணிக்கையில் 1,43,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட பணம் பறிமுதல் செய்யப்பட்டு வந்தவாசி வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டது. இதேபோல் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த சேலம் விருதாச்சலம் நெடுஞ்சாலையில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது பழனிசாமி என்பவர் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு சென்ற 2,80,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். கைப்பற்றப்பட்ட பணம் திட்டக்குடி வட்டாட்சியரிடம் ஒப்படைக்கப்பட்டது. சேலத்தில் நடத்தப்பட்ட வாகன சோதனையில் 73 கிலோ தங்கம் மற்றும் வெள்ளி பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. உரிய ஆவணங்கள் இல்லாமலும் முன்னுக்கு பின்னாக பதிலளித்ததாலும் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் உரிய ஆவணங்கள் காண்பித்தால் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் மற்றும் தங்கம், வெள்ளி பொருட்கள் ஒப்படைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக ஆட்சிக்கு வந்தால் விவசாய கடன் மற்றும் மாணவர்களின் கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும் என மு.க.ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். மதுரையில் திமுக கூட்டணி சார்பில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டார். அப்போது திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரித்த அவர், மோடி அரசால் இந்தியா வளர்ச்சி அடையவில்லை என்றும் தமிழகத்தில் ஒரு ஸ்மார்ட் சிட்டி கூட உருவாக்கும் சூழல் ஏற்படவில்லை என்றும் விமர்சனம் செய்தார். ஜெயலலிதாவின் மரணத்தில் உள்ள மர்மத்தை அமல்படுத்துவோம் என்று குறிப்பிட்டுள்ள ஸ்டாலின், திமுக ஆட்சிக்கு வந்தால் விவசாய கடன் மற்றும் மாணவர்களின் கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று உறுதியளித்தார். மேலும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அறிவித்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்பதை வழிமொழிவதாகவும் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டார். ஸ்மார்ட் சிட்டியை உருவாக்க போகிறேன் என்று அறிவித்தார். 100 ஸ்மார்ட் சிட்டி இந்தியா முழுவதும் அறிவித்தார். ஆனால் தமிழ்நாட்டில் 11 ஸ்மார்ட் சிட்டிகளை கொண்டு வருவேன் என்று அறிவித்தார். நான் கேட்கிறேன்,
ஒரு ஸ்மார்ட் சிட்டி கூட இதுவரையில தமிழ்நாட்டிலே உருவாகுவதற்கான சூழ்நிலையே உருவாகல. நம் மாநிலத்திற்கு மட்டுமல்ல, இந்தியா முழுமையும் அவர் இது போன்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஆனால் சும்மா அடிக்க நாட்டி விட்டு போயிடுவாரை தவிர அதற்குரிய பணமை அவர் ஒதுக்க மாட்டார். அதை பற்றி அவர் மறந்து விடுவார். இந்தியாவுக்கு மோடி அவர்கள் செய்திருக்கக்கூடிய நன்மை என்று சொல்ல மாட்டேன், மோடி அவர்கள் செய்திருக்கக்கூடிய மோசடி. அதனால்தான் அவரை நான் மோடி என்று நீங்கள் அழைக்காதீங்க, மோசடி பிரதமர் என்றே நீங்கள் அழைக்கலாம் என்று நான் பல கூட்டங்களில் சொல்லி இருக்கிறேன். இது பொல்லாத ஆட்சி, அதற்கு பொள்ளாச்சியே சாட்சி. இது துப்பு கெட்ட ஆட்சி, அதற்கு தூத்துக்குடியே சாட்சி. இது தரிசாக்கு ஆட்சி, அதற்கு நெடுவாசலே சாட்சி. இது மனு தர்ம ஆட்சி, அதற்கு நீட் தேர்வே சாட்சி. இது பாலைவன ஆட்சி, அதற்கு மேகதாதுவே சாட்சி. இது ஊழல் ஆட்சி, அதற்கு ரஃபேலே சாட்சி. இது நாணயங்கெட்ட ஆட்சி, அதற்கு செல்லாத நோட்டே சாட்சி. இது கொள்ளைக்கார ஆட்சி, அதற்கு ஜிஎஸ்டியே சாட்சி. இது கொலைகார ஆட்சி, அதற்கு கொடைநாடே சாட்சி. இது மதவெறி ஆட்சி, அதற்கு மாட்டுக்கரியே சாட்சி. இதில் வாயில் வடை சுடும் ஆட்சி, அதற்கு மோடியே சாட்சி. இது எடுபடி ஆட்சி, அதற்கு எடுபடியே சாட்சி. ஆக எடப்பாடியே சாட்சி என்று நண்பர் எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் இதிலிருந்து என்ன தெரிகிறது? எடப்பாடியும் மோடியும் ஜாடிக்கேத்த மூடி, மூடிக்கேத்த ஜாடி சொல்ற மாதிரி இன்றைக்கு அவருடைய ஆட்சி இருக்கிறது என்பதை பற்றி அழகான கவிதை நடையில அந்த நண்பர் சுட்டி காட்டி இருக்கிறார். கெட்டுப்போன ரத்தம் ஏற்றப்பட்ட விவகாரத்தில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என செவிலியர்கள் சங்க மாநில செயலாளர் வளர்மதி தெரிவித்துள்ளார். தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட அரசு மருத்துவமனைகளில் கெட்டுப்போன ரத்தம் செலுத்தியதால் 15 கர்ப்பிணிகள் மரணமடைந்துள்ளதாக வெளியான தகவல் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து மாநில மனித உரிமை ஆணையம் தமாக முன்வந்து விசாரணை நடத்தி வருகிறது. இந்நிலையில் தமிழ்நாடு செவிலியர்கள் சங்க மாநில செயலாளர் வளர்மதி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கெட்டுப்போன ரத்தம் செலுத்தப்பட்டதால் மட்டுமே கர்ப்பிணிகள் உயிரிழக்கவில்லை என்றும் பல்வேறு காரணங்களால் உயிரிழந்துள்ளனர் என்றும் அவர் கூறினார். இது தொடர்பாக முறையான விசாரணை நடத்தி குற்றம் நிரூபிக்கப்பட்டால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வளர்மதி கூறினார். கர்ப்பிணி பெண் மரணத்திற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கையில் அனைத்தையும் ரத்தம் ஏற்றுவதனால் ஏற்பட்டது என கூறுவது மக்களிடையே தவறான புரிதலையும் செய்தியையும் கொண்டு சேர்க்கும் என்பதை மிகுந்த மன வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். முழுமையான விரிவான விசாரணையை நடத்தி உண்மையான காரணங்களை அறிந்த பின்பு மருத்துவ அலுவலர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவம் சார்ந்த பணியாளர்கள் மீது தவறு இருப்பது நிரூபிக்கப்பட்டால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க எங்களது 2 சங்கமும் இணைந்து செயல்படும் துணை நிற்கும் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அலை அலையாய் மக்கள் வந்து திமுகவிற்கு ஆதரவு தருவதாக கூறிய உதயநிதி ஸ்டாலின் தமிழகத்தில் மோடிக்கு எதிர்ப்பு அலை உருவாக்கியுள்ளதாக தெரிவித்தார். திமுக கூட்டணி கட்சியான மதிமுக கட்சி வேட்பாளர் கணேசமூர்த்தியை ஆதரித்து ஈரோட்டில் உதயநிதி ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது மக்களிடம் பேசிய அவர், எங்கு சென்றாலும் மக்கள் அலை அலையாய் வந்து திமுகவிற்கு ஆதரவு தருவதாக கூறினார். திமுகவிற்கு எழுச்சி கூடிக்கொண்டே இருப்பதாக கூறிய அவர், இது மோடிக்கு எதிரான எதிர்ப்பு அலை என்றும் கூறினார். எழுச்சி கூடிக்கொண்டே இருக்கிறது. இந்த எழுச்சியை பார்க்கும் போது ஒரு விஷயம் மட்டும் கண்டிப்பாக நடக்க போகிறது என்று புரிகிறது. அது என்னன்னா, மோடியை கெட்ட சொல்ல வேண்டிய சென்னை விமான நிலையத்தில் கேட்பாரற்று கிடந்த மர்ம பார்சலில் இருந்த தங்க கட்டிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சென்னை விமான நிலையத்தில் பயணிகள் வருகை பகுதியில் மர்ம பார்சல் ஒன்று வெகு நேரமாக கேட்பாரற்று கிடந்தது. இதனை கவனித்த அதிகாரிகள் பார்சல் யாருடையது என்று விசாரித்தனர். அங்கு இருந்தவர்கள் யாரும் எங்களுடையது இல்லை என கூறினர். இதனையடுத்து வெடிகுண்டு நிபுணர்களுடன் அந்த பார்சலை சோதனை செய்தனர். அதில் 23 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 700 கிராம் தங்க கட்டிகள் இருந்தன. இதைத் தொடர்ந்து
தொடர்ந்து தங்க கட்டிகளை பறிமுதல் செய்த அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே தாய்லாந்து நாட்டிலிருந்து சென்னை விமான நிலையம் வந்த பயணிகளிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையில் உள்ளாடைக்குள் மறைத்து கடத்தி வரப்பட்ட 46 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 1.2 கிலோ கட்டி பறிமுதல் செய்யப்பட்டது. இதனை பறிமுதல் செய்த அதிகாரிகள் இது தொடர்பாக கடத்தலில் ஈடுபட்ட பெண்ணை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மக்களவைத் தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஒரு வாக்கு கூட இல்லை என்ற நிலையை உருவாக்க வேண்டும் என தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பூர் மக்களவைத் தொகுதி அதிமுக வேட்பாளர் ஆனந்தனை ஆதரித்து பிரேமலதா விஜயகாந்த் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், அதிமுக என்ற மெகா கூட்டணியை அமைக்கக்கூடாது என திமுகவினர் பலவித சூழ்ச்சிகளை செய்ததாக குற்றம் சாட்டினார். ஆட்சிக்கு வந்தவுடன் நதிகள் இணைப்பு திட்டத்தை முதன்மையாக செயல்படுத்த பாடுபடுவோம் என்று கூறிய பிரேமலதா, தொழில்துறையினர் பாதிக்காத வகையில் ஜிஎஸ்டி குறைக்கப்படும் என உறுதியுடன் கூறினார். ஊழல்களின் மொத்த உருவமான திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு மக்களவைத் தேர்தலில் ஒரு வாக்கு கூட இல்லை என்ற நிலையை உருவாக்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். அதிமுக கூட்டணியில் இருப்பவர்கள் பண்பாளர்கள், பக்திமான்கள் என்றும், ஆனால் எதிர்க்கட்சியினரோ பரோட்டா கடையிலும் பியூட்டி பார்லரிலும் வன்முறையில் ஈடுபட்டு வருவதாக பிரேமலதா குறிப்பிட்டார். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நலமுடன் இருப்பதாகவும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவது குறித்து விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என அவர் கூறினார். எதிரணியை சேர்ந்த திமுகவினர் இந்த கூட்டணி அமையக்கூடாது என்பதற்காக பலவிதமான சூழ்ச்சிகளை செய்து இந்த கூட்டணி அமையக்கூடாது என்று கங்கணம் கட்டியிருந்தாங்க. எங்கெல்லாம் ஜிஎஸ்டியால் நம்ம மக்கள் பாதிச்சிருக்காங்களோ உறுதியாக அது மறுபரிசீலனை செய்யப்பட்டு அதிகமாக இருக்கின்ற அந்த பெர்சன்டேஜை குறைச்சு நிச்சயம் ரிவைஸ்க்கு ஜிஎஸ்டியாக கொண்டு வந்து வியாபாரிகளுக்கும் தொழில் செய்பவர்களுக்குமே எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லாமல் உறுதியாக நமது எம்பி வேட்பாளர்கள் உங்களுக்காக பாடுபடுவார்கள் என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் நான் சொல்றேன். ஊழல் ஒட்டுமொத்த தமிழ் இன படுகொலைக்கு காரணமாக இருந்த திமுக காங்கிரசுக்கு தமிழ்நாட்டில் இனிமேல் ஒரு ஓட்டு கூட இல்லை என்பதை இந்த தேர்தல் மூலம் நாம் நிச்சயமாக நிரூபிக்க வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரையும் பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். தனியொரு கட்சிக்கு ஆதரவாக செயல்படுவதால் 15,000க்கும் மேற்பட்ட வணிகர்கள் விக்ரமராஜா அமைப்பிலிருந்து விலகுவதாக வடசென்னை மாவட்ட தலைவர் கொளத்தூர் ரவி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், விக்ரமராஜா தலைமையிலான வணிகர் சங்க பேரமைப்பின் ஊழல் அதிகரித்து விட்டதாக குற்றம் சாட்டினார். அத்துடன் சமீப காலமாக விக்ரமராஜா தனியொரு கட்சிக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும், இதனால் அவரது செயல்களில் நம்பிக்கை இல்லாததால் வடசென்னையை சேர்ந்த 15,000க்கும் மேற்பட்ட வணிகர்கள் அமைப்பில் இருந்து விலகுவதாகவும் கூறினார். மேலும் தமிழகம் முழுவதும் அதிருப்தி வணிகர்கள் ஒன்றிணைந்து அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விரைவில் முடிவெடுப்போம் எனவும் கொளத்தூர் ரவி தெரிவித்தார். நம்ம தமிழ்நாடு வணிக சங்கங்களுடைய பேரமைப்பு தெளிவா மதம் சார்ந்து எல்லாருக்கும் அடிப்படையில் எதுவுமே இல்லாம எந்த கட்சிக்குமே பாகுபாடு இல்லாம ஒரு இனத்தில் ஒரு கொடையின் கீழே நம்ம செயல்பட்டு இருக்கோம். பாராளுமன்ற தேர்தலில் ஒரு கட்சியை சார்ந்து அவர் ஒரு முடிவெடுத்து அதன் அடிப்படையில் போய்கிட்டு இருக்காரு. அது பத்திரிகை ஊடகங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். வடசென்னையில் இருக்கக்கூடிய அத்தனை சங்கங்களும் கூண்டோடு விலகுவதென முடிவெடுத்து அந்த முடிவை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். நடிகர் தனுஷ் தங்களது மகன் என்று உரிமை கோரும் வழக்கை கேரளா அல்லது கர்நாடகாவுக்கு மாற்றக்கோரி மதுரை தம்பதிகள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். மதுரை மாவட்டம் மேலூர் மலம்பட்டியைச் சேர்ந்த கதிரேசன், மீனாட்சி தம்பதியினர் நடிகர் தனுஷ் தங்களது மகன் என்று கூறி வேலூர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தனர். மேலும் தங்களுக்கு பராமரிப்பு தொகையாக 65,000 ரூபாய் மாதந்தோறும் வழங்க வேண்டும் எனவும் மனுவில் கூறியிருந்தனர். இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளைக்கு மாற்றப்பட்டது. நடிகர் தனுஷ் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட பள்ளி சான்றிதழ் உள்ளிட்ட ஆவணங்களை விசாரித்த நீதிமன்றம் மதுரை தம்பதிகள் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இந்நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இருந்து வழக்கை கேரளா அல்லது கர்நாடகா மாநிலத்திற்கு மாற்ற வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் கதிரேசன், மீனாட்சி தம்பதியினர் வழக்கு தொடர்ந்துள்ளனர்.
நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி ஆத்தூரில் நூற்றுக்கணக்கான போலீசார் பங்கேற்ற விழிப்புணர்வு அணிவகுப்பு நடைபெற்றது. நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி பொதுமக்கள் பாதுகாப்பாக வாக்குகளை பதிவு செய்ய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக சேலம் மாவட்டம் ஆத்தூரில் காவலர்களின் விழிப்புணர்வு அணிவகுப்பு நடைபெற்றது. பேண்ட் வாத்தியங்கள் ஒலிக்க டிஎஸ்பி அன்பு தலைமையில் நடைபெற்ற இந்த அணிவகுப்பில் நூற்றுக்கணக்கான போலீசார் கலந்து கொண்டு நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக வந்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். ஈரோடு அருகே வாய்க்காலில் ஒரு பெண் மற்றும் 2 பெண் குழந்தைகள் சடலமாக மீட்கப்பட்டனர். ஈரோடு அருகே குப்பிப்பாளையம் பகுதியில் உள்ள காளிங்கராயன் வாய்க்காலில் சுமார் 35 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் மற்றும் 2 பெண் குழந்தைகள் இறந்த நிலையில் கிடந்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சடலங்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இறந்தவர்களின் விவரம் இதுவரை தெரியவரவில்லை என்றும் குடும்ப தகராறு காரணமாக தற்கொலை செய்து கொண்டார்களா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். கன்னியாகுமரி அருகே கனரா வங்கி ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து பணம் கொள்ளையடிக்க முயன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் அகதீஸ்வரர் பகுதியில் கனரா வங்கியின் ஏடிஎம் இயந்திரம் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஏடிஎம்மில் பணம் எடுக்க வந்தவர்கள் ஏடிஎம் அறை மற்றும் இயந்திரம் உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து தென் தாமரைக்குளம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். விரைந்து வந்த போலீசார் வங்கி அதிகாரிகள் உதவியுடன் ஏடிஎம் இயந்திரத்தை ஆய்வு செய்தனர். அதில் ஏடிஎம் அறையில் இருந்த 2 இயந்திரங்களில் செயல்படாத இயந்திரத்தை கொள்ளையர்கள் உடைத்துள்ளனர். தற்போது செயல்பாட்டில் உள்ள இயந்திரம் உடைக்கப்படாததால் ஏடிஎம் இயந்திரத்திலிருந்து பணம் தப்பியது. கொள்ளை சம்பவம் தொடர்பாக சிசிடிவி காட்சி பதிவுகளை கொண்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.